நான் வந்து ஃபஸ்ட்டு அப்பா ஷோக்கெலாம் சும்மா அப்படியே கூப்பிட்டு போவார். அப்போ அங்கே வந்து அவங்க எப்படி நிறுத்துகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து இப்போ 1.5 இயர்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோ வந்து மதுரை. இப்போ வந்து அன்றைக்கி காலையில் வந்து என்னால் போக முடியல, பயங்கர ஃபீவர், நான் வரலப்பான்னு சொல்லி. இப்போது கடைசியில் பரவாயில்ல, ஃபஸ்ட் ஷோ ஆச்சு, இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. இப்போது எல்லாம் முடிச்சக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அங்கே பிஓபின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ. அது வாங்கும்போது அப்பா தான் கூட இருந்தார். 2 டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து அப்பா ஃபீமேல், நான் வந்து மேல். அப்போது அந்த மேல் ஜெயிச்சோடனே எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது அப்பா இவ்வளோ நாளாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ நம்ம வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஜெயிச்சிட்டோமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போது அதுலேருந்து அப்படியே அந்த நாள் வந்து நான் அட்மிட் ஆகிட்டேன். ஃபுல் ஃபீவர், அதனால் அட்மிட் ஆகிட்டேன். அப்போது அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது தான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீட் வந்து முதல் ஹவுண்ட். அது வந்து கிரேடியனோட ஹைட்லேயே தான் இருக்கும். நாங்கள் வந்து நிறைய ஃபாரின் டாக் வச்சுருந்தோம். அப்போது இது வாங்கும்போது வந்து கிரேடியனோட ஹைட்டுக்கே தான் இருக்கும். அதோட ஒயிட் கலர் ஸ்கின்னு, அதோட ஹெட்டு சைஸு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அதை எடுக்க ஆரம்பித்தேன் நான். இப்போது அதோட பேர் வந்து ராஜா. அப்பா வந்து ராணி வச்சுருந்தாரு. இந்தியன் ப்ரீட்ஸுங்கிறது வந்து குரூப் 11 டாக்ஸ். அப்போ வந்து ஒவ்வொரு ரிங் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரிங்குள்ளே போகும்போது வந்து சர்க்கிள் எடுக்க சொல்லுவாங்க. லைக் இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா இப்படி போய் இங்கே நிறுத்தணும். இப்போ ஜட்ஜ் இங்கே இருப்பாங்க, நம்ம இங்கே நிறுத்தணும். இப்போது நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு நாய் இப்படி தடவணும். அப்போது அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போது கழுத்து எழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக காலெலாம் செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த சைடு தெரியக்கூடாது, அப்படி நிறுத்தணும். அதே மாதிரி தான் பேக்கும் இப்படி மேலேருந்து இழுத்துட்டு கொண்டு வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக நிற்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அப்போது அதுக்குன்னு ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்த வந்து நம்ம ரப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது கரெக்டாக நின்றுக்கும். அது அவங்க பார்த்துருவாங்க, பைட்டு பார்ப்பாங்க. இப்போ வந்து சில தாட்டி அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம தான் காட்டணும். இப்போ நம்ம கடிக்கிற நாய்னா நம்ம சொல்லிடலாம், நீங்கள் பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துப்போம், அது மாதிரி சொல்லிக்கலாம். இப்போது அடுத்து வந்து அப் அண்ட் டவுன் போக சொல்லுவாங்க. நம்ம மட்டும் இப்போது கிளாஸ் ஃபஸ்ட்டுக்குன்னா வந்து நம்ம மட்டும்தான் இருப்போம். இப்போ அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும். அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கூட காம்படேட் பண்ண வந்து டாக்ஸ் வரும். அப்போது சர்க்கிள் எடுக்க சொல்லுவாங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டா அதோட முடியும். என் கூட வந்து காம்படேட் பண்ண நிறைய நாய் நிற்கும். அப்போது வந்து ஜட்ஜு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வர வரைக்கும் நான் வந்து நாய் நிறுத்தணும். அப்போது அது எப்படி நிற்குங்கிற சீக்ரெட் வந்து எனக்கு தெரியும். அப்போது அதை வந்து ரப் பண்ணிகிட்டே நின்றுக்கும். இப்போ வரைக்கும் வந்து நான் 30 ஷோஸ் போயிருக்கேன், கிட்டத்தட்ட 30 ஷோஸ். அப்போது அதில் வந்து இப்போ வரைக்கும் 15 ஜூனியர் ஹேண்ட்லர் ட்ராஃபிஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. இப்போ நான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஜூனியர் ஹேண்ட்லராக ஆக போகிறேன். இப்போது ஒரு 20 வாங்கணும். இப்போ 15 இருக்குது. அடுத்த இயரும் நான் தான் வாங்கணும். இப்போது அதுக்கு இருக்க ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுற டாக்ஸை விட நாங்கள் ஷோக்கு போகிறோம்ல, அப்போ வந்து நிறைய டாக்ஸ் இருக்கும். அப்போது எனக்கு அது எது பிடிச்சிருக்கோ அந்த ஓனர்கிட்ட கேட்பேன். அப்போ அவங்க வந்து நாயை வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அது என்ன பண்ணுது, அதோட கேரக்டர் என்னன்னு பார்ப்பேன். இப்போது கிட்ட போய் அதை தடவுறது, அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் நிறுத்தி பார்த்துட்டு அது வந்து என்னை சுத்த விடணும், லைக் என்னை ரெகக்னைஸ் பண்ண விடணும். இப்போது பண்ணக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டாக் தான் உள்ளே போய் நிறுத்துனா, அடுத்து வந்து உள்ளே போய் தான் நிறுத்தணும். அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு தாட்டி நிறுத்தக்கப்புறம் டேரெக்டாக உள்ளே கொண்டு போயிடணும். ஒரு ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரொம்ப கம்மியாக டைம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 10 நாளில் ஷோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நாளைக்கு 1 hour அப்படி எடுக்கணும். இல்லைனா 1 month இருக்குது அப்படி சொன்னால் ஒரு 1/2 hour அது கூட டச் ஆகிக்கிறது, ஃப்ரெண்ட்லி ஆகிக்கிறது. அப்போது ஷோக்கு போனால் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்கும். இப்போது சிம்பிள் ட்ரைனிங், என் கூட வா, கரெக்டாக நட, ஸ்டே, அதெல்லாம் நார்மல் மார்க்கிங்ஸ் அது மாதிரி தான் பண்ணணும். நான் ஒரு 3 years டாக்ஸ் கூடயே இருக்கேன். அப்போது நான் வந்து ஷோஸ்க்கெலாம் போகும்போது வந்து அது ஈஸியாக இருக்குது. டக்குன்னு டாக்ஸ் வந்து என்கிட்ட அட்டாச் ஆகிடும். இப்போது நான் இப்போ வரைக்கும் முதல் ஹவுண்டு, அப்புறம் கிரேட் டேன், அது கூட மட்டும்தான் ஷோக்கு போயிருக்கேன். அப்போது வந்து இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி அது வந்து ஒரு பிளான்.